திரௌபதி என்று அழைக்கும். குளிப்பதேனமா தீ மிதிப்பதேனமா அன்னை திரௌபதியே நீ எனக்கு கூறமா பாவமெல்லாம் பூங்கவா சாபமெல்லாம் நீங்கவா ஐவராசபத்தினியே எதுக்கென்று சொல்லம்மா. நாகத்தில் நீ அமர்ந்து காட்சி தரும் அலங்காரம் நாயகியே உன்னை கண்டால் நாவில் வரும் ஓங்காரம் பாசம் என்னும் மலரெடுத்து ஆசையுடன் மாலை தொடுத்து ஏழு கடல் சீமையெல்லாம் சூழ வந்தாய் கங்கை அம்மா அம்மா ஆறு குளங்களிலே அழகு நதி ஓடையிலே இன்று முதல் திரௌபதி அவிழ்ந்து கிடக்கும் தனது கூந்தலை அள்ளி முடிக்க மாட்டாள். என்றும் சூடாமணியை தனது நான் பாண்டுவின் புதல்வன் அர்ஜுனன். எதிர்ப்பவன் உறவினனானாலும் மித்ருவானாலும் சத்ருவானாலும் நடக்கும் தர்ம யுத்தத்தில் அதர்மத்தை அழிக்க புறப்பட்டு விட்டான் அர்ஜுனன். வில் வித்தையில் அகிலத்தில் சிறந்த வில்லாளன் எவனோ அவன் ஒருவனே வெல்லக்கூடிய போட்டி ஒன்றினை அறிவியுங்கள். ஒரு மாவீரனை நான் கண்டுவிட்டேன் வாசுதேவா. உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை. இந்த போத்ராஜாவுக்கும் திரௌபதிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போத்ராஜா கையில ஒரு கையில வாளும் ஒரு கையில தலையும் எதுக்கு இருக்கு? உங்களை மகாபாரதத்துக்கு காலகட்டத்துக்கு அழைச்சிட்டு போக போறேன். இந்த போத்ராஜா விராட தேசத்தை சேர்ந்த போர் மன்னன் மகாசூரனின் வேப்பிலையின் வாசத்திலே கிரகதோஷம் போக்கிவிடு திருச்சாம்பல் மகிமையினால் என் வளர்ச்சியை கூட்டிவிடு சன்னதி நடை திறக்க. என்னங்கய்யா இன்னும் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலையா? ஐயா இது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 200 வருஷ சங்கதி. எங்க பாட்டை மூட்டை காலத்துல இருந்தே பல தலைமுறையா கரகம் வருது வெக்காளிதாயே கெட்ட கரகம் எல்லாம் விலக வேணும் அருள் கொடுப்பாயே. லைவ் வீடியோ இந்த பேர் ரோடு மாற்றில் இருக்கிறேன். எல்லா ஊரில் கட்டு செலவுது எப்படி அறியுங்க? போகிறாங்க வெயிட் அதிகம். அதிகமா அங்கே பாரு பெஞ்சு வெயிட் அதிகம். நாள் தான் வரேன்.
அம்மாவோட வார்த்தை தான் இந்த சமஸ்தானத்துக்கே வேத வாக்கம்மா, வேத வாக்கு. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். கும்மிருட்டின் குடக்கிழித்து கொன்றில் ஏறும் பெண்ணோடியே கோபம் கொண்டு கொப்பரிக்கும் காளியம்மா. அரணாரி சிரசினிலே அமர்ந்தவளே கங்கையம்மா, அகிலமே ஆள வந்தாய் அம்மா தாயே கங்கையம்மா. மாலையும் கழித்து காலையிலே போடக்கூடாது. கவனமாக இருந்து அவரவர் மாலையை கையில் மூளையாக நாம் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.